ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஓமவல்லி பஜ்ஜி எப்படி போடலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், லாக்டவுனில் எங்கள் ஹோட்டலில் நடத்தின வீடியோ எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இட்லிக்கு மாவு அரைக்கிறதுலேருந்து புரோட்டா சால்னா பிரியாணி வரையும் கற்றுக் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஓமவல்லி பஜ்ஜி போடுறத பற்றி பார்க்க போகிறோம். ஓமவல்லி செடியை வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. யார் வீட்லையாவது ஓமவல்லி செடியிலேருந்து ஒரு குச்சி வாங்கி கொண்டு நீங்கள் நட்டு வச்சா அந்த செடியை நல்லா பெருகிடும். டெய்லி தண்ணி ஊற்றினா போதும். மழை காலத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய இலை கிடச்சிரும். நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து ஓமவல்லி பஜ்ஜி கொடுக்கலாம். அந்தளவு உங்களுக்கு இலை கிடைக்கும். வீட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப மூலிகை குணம் சார்ந்தது. தனியாக ஓமவல்லி சாப்பிட்ற இலையை சாப்பிட்றத விட பஜ்ஜியில் சாப்பிட்றத வந்து யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு வந்து இதில் நிறைய ஹெல்த் இருக்குது. சரிங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம ஓமவல்லி பஜ்ஜி பண்ணுறதுக்கு வந்து 200 கிராம் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து 200 கிராம் பஜ்ஜி மாவில் எவ்வளோ பஜ்ஜி வருது, நமக்கு வந்து இதில் எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்காக பாக்கெட் மாவு எடுத்தாச்சு. 200 கிராம் பஜ்ஜி மாவில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிம்பிளாக நீங்கள் ஒரு விரலை வச்சு ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த பஜ்ஜி மாவு வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றிடாதீங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றுங்க. ஓரளவு செமி சாலிடாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணியாக போயிட்டுனா அப்புறம் பஜ்ஜி வந்து என்ன குடிக்கும், உங்களுக்கு வந்து அந்த பஜ்ஜி வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி இப்படி சிம்பிளாக ஒரு லட்சே அப்படியே கிண்டுங்க. உங்களுக்கு வந்து மாவு வந்து அந்த கட்டி பிடிச்சிருக்கிறது எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக டெக்ஸ்டராக சூப்பரான பஜ்ஜி மாவு வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு வந்து மிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து பஜ்ஜி போட்டு எடுக்க வேண்டியதான். பஜ்ஜி போடுறதுக்கு வந்து எண்ணெய், சரிங்களா? சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், உங்களுக்கு எந்த ஆயில்னாலும் நீங்கள் எடுத்துக்காங்க. இப்போ நம்ம வந்து பஜ்ஜி ஒன்று ஒன்றா தொட்டு போட வேண்டியதான். சாதாரணமாக எல்லா பஜ்ஜி போடுற மாதிரி தான் அந்த பஜ்ஜும். இதனால் பெரிய வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கு பாத்திரத்தில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ பஜ்ஜி போடுங்க. போட்டுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பிரட்டி விட்டு வேக விட்டு அப்படியே எடுக்க வேண்டியதான். நம்ம பஜ்ஜி வந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். ஒரு ஹார்ட் இன் ஷேப்பில், ஏன்னா லீஃப் வந்து அப்படியே ஹார்ட் இன் ஷேப்லேயே வர்றதுனால ஹார்ட் இன் ஷேப்லேயே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து உங்கள் கடையில் வாரத்தில் ஒரு நாள் இந்த பஜ்ஜி வந்து ட்ரை பண்ணுங்கள். எங்கள் ஊரில் ஒரு சில கடைகளில் வீக்லி ஒன்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அந்த போர்டு எழுதி போட்டிருக்காங்க, செவ்வாய்க்கிழமை ஓமவல்லி பஜ்ஜி கிடைக்கும், வெள்ளிக்கிழமை ஓமவல்லி பஜ்ஜி கிடைக்கும்னு சொல்லிட்டு சில கடைகளில் இப்போ வந்து அப்படி பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களும் அப்படியே உங்கள் ஏரியாவில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதில் வந்து நல்ல சேல்ஸாக இருக்கும். மூலிகை பஜ்ஜின்னு சொல்லி நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பஜ்ஜை வந்து 2-3 டைம் போட்டு எடுத்தாச்சு. அப்படி எல்லா பஜ்ஜியும் நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து எல்லா பஜ்ஜியுமே போட்டு முடிச்சிட்டோம். நம்ம மாவு வந்து மொத்தமாக முடிஞ்சிட்டு நமக்கு மொத்தம் எவ்வளோ பஜ்ஜி கிடச்சிருக்கு அப்படின்னா 24 பஜ்ஜி கிடச்சிருக்கு. சரிங்களா? இதில் வந்து 21 பஜ்ஜி இருக்குது. 3 பஜ்ஜி வந்து சாப்பிட்டாச்சு. மொத்தம் நமக்கு வந்து 24 பஜ்ஜி. இதோட செலவு பார்க்கலாம். சரிங்களா? செலவு அப்படிங்கிறது 200 கிராம் பஜ்ஜி மாவு வந்து 30 ரூபாய்க்கு உள்ளதான் இன்னைக்கு இருக்குது ஹோல்சேல் ரேட்டு. ஒரு 20 ரூபா ஆயில் கணக்கு பண்ணிக்காங்க, ஒரு 20 ரூபா கேஸு கணக்கு பண்ணிக்காங்க, 10 ரூபா நீங்கள் போட்டு எடுக்கிறது இதர செலவெல்லாம் பார்த்துக்காங்க. மொத்தமாக நமக்கு ஒரு 80 ரூபாய்க்கு மேலே இதுக்கு செலவே கிடையாது. நான் வந்து ஃப்ரீ கால்குலேஷனாக போட்டிருக்கேன். 80 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும். டைட்டாக போட்டால் நீங்கள் வந்து இந்த 24 பஜ்ஜி உங்களோட இலை சேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு தக்கன 8 ரூபாய்க்கு விற்கிங்களா, 10 ரூபாய்க்கு விற்கிங்களா, என்ன ரேஞ்சு விற்க போகிறீங்களோ அதை பார்த்து கண்டிப்பாக விற்றுருங்க. ரொம்ப லாபம் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மழை பெய்கிற டைம் வந்து இந்த மாதிரி ஒரு செடி வச்சுக்கிட்டிங்கன்னா மழை சாரல் வரும். வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் இந்த இலையை எடுத்து அழகாக பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தள்ளுவண்டி கடை வைக்கணும், ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஹோட்டலில் செஞ்சது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அப்படியே பிரயோஜனமாக இருக்கும் அவங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.